பிறப்பு அருந்து போகிறது. அன்பு மேலிட்டு சிவனுடைய அடிகள் நமக்கு காட்சியாகி கருத்தில் வசமாகின்ற கணத்திலேயே வினைகள் அருந்து பிறப்பு இறப்பு என்கின்ற பிணி தீர்ந்து விடுகிறது. அப்பொழுது அன்பு சிவமாகும், அன்பே சிவமாகும் என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் அறிந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். வள்ளலார் பாட்டு. நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டே இளைத்தேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்போ இதுதான் அந்த உயிரில் ததும்பி இருக்கக்கூடிய அன்பு, இந்த உயிரில் மலர்ந்திருக்கின்ற அன்பு. நம்முடைய உயிரில் உள்ளத்தில் அன்பு மலர்ந்தால்தான் அதை பார்க்க முடியும். அப்பதான் இந்த அன்பு என்பது சிவமாகும் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். பாரதி, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமேடி பாப்பான்னு குழந்தைக்கு பாரதியார் வைக்கிற பாட்டு நமக்கு ரொம்ப பொருத்தம். இந்த பாட்டு குழந்தைக்கு மட்டுமா? இது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். அது ஒரு உயிர், நீ ஒரு உயிர், உனக்கும் அதற்கும் இடையே எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, நீ மேலல்ல அது கீழும் அல்ல என்ற தெளிவு. தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். தெய்வம் உண்மை என்பது வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் அந்த நம்பிக்கை நிதர்சனமாக வேண்டும், தரிசனமாக வேண்டும், நிதர்சனமாக வேண்டும். எப்போ ஆகும்? இன்டெலெக்சுவல் ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது நிதர்சனமாக வேண்டும். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். எப்போதாகும்? உயிர்களிடத்தில் அன்பு வைத்தால் ஆகும். அதனால்தான் முதல்வர் எப்படி எழுதினான் பாரதி, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். இதை ரெண்டும் இணைப்பதற்கு என்ன வேண்டும்? இடைவிடாத நினைப்பு வேண்டும். அதனால்தான் வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமை அடி பாப்பான். திருமலரை படிக்காமலா எழுதியிருப்பான் பாரதி. அதான் இப்படி வருது, வழி வழியாக இது வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்றார் இல்லையா? அதேதான். தனி ஒருவனுக்கு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் ராம் பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்கிறார் வள்ளுவர். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அன்பு மேலிட்டு வருகிறது. இப்போ சித்தார்த்தனுக்கு அரண்மனை வாழ்வு தானே. அரண்மனை வாழ்வு ஏன் கசக்கணும்? நல்ல உடல் நலம், பொருள் வளம், பாதுகாப்பு, புகழ் எல்லாம் இருக்கு. உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அவனை சுற்றி இருக்க அவன் ஏன் காட்டுக்கு போனான்? சித்தார்த்தன் காட்டுக்கு போய் புத்தராக மாறியதன் காரணம் என்ன? மற்றவர்களுடைய துன்பம் சித்தார்த்தனை பாதித்ததால் அதற்கு தீர்வு காண வேண்டி அவர் காட்டுக்கு சென்றார். தன்னுடைய துயரத்தை தீர்க்க அவர் போகவில்லை. தனக்கு ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி அவர் போகவே இல்லை. மற்றவர்களுடைய துன்பம் அவரை பாதித்தது. இதன் காரணம் என்ன, இதற்கு தீர்வு என்ன என்று கண்டறிவதற்காக அவர் அரண்மனை வாழ்வை துறந்து காட்டுக்கு செல்கிறார் என்று பார். எதனால் காரணம்? அன்பு. அன்பு எங்கிட்ட இருக்கிறது தானே அங்கேயும் இருக்கு, அதே உயிர் தானே இங்கேயும் இருக்கு. அது ஏன் அந்த உடம்பில் வாடிக்கொண்டிருக்கிறது? இது ஏன் இந்த உடம்பில் இத்தனை இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது? இதுக்கு தீர்வு என்ன? அப்போ அதனால எல்லாத்துக்கும் நீங்க அடிப்படை பார்த்தீங்கன்னா அன்புதான். அன்னதான சிவன் ஒருத்தர் இருந்தார். நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களில் பலருக்கு அவர் தெரிந்திருக்கவும் கூடும். அன்னதான சிவன் அப்படின்ட்டு ஒரு வேட்டி, ஒரு துண்டு, கழுத்துல ஒரு சின்ன பை. எங்க எந்த திருக்கோவிலுக்கு குடமுழக்கு நிகழ்ந்தாலும் அங்க இவர் போய் நிற்பார். எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யணும். இவர்கிட்ட சல்லி காசு கிடையாது, இவர் பணக்காரர் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பணம் கொடுக்க இவர் ஏற்பாடு செய்வார், எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வார். முடிஞ்சு தூண்ட வாதிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவார். காஞ்சி பெரியவர் கூட அந்த குறிப்பு இருக்கு. காஞ்சி பெரியவர் கூட ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் பொழுது, சரி சிவன் வந்தாச்சோ அப்படின்னு கேட்டாராம். அன்னதான சிவன் வந்துட்டார். அப்ப சரி ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னாராம். மகா பெரியவரே எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் எப்படி இந்த ஏற்பாடுகள் ஒரு முறை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறார். புளிக்காத தயிர் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி அவரே வழங்கி பீப்பாய்கள்ல தயிரை நிரப்பி குளத்து தண்ணீர்ல வச்சிருந்தாராம். அது அந்த அப்படியே ஜில்லிட்டு இருக்க புளிக்காம தயிர், ஏழை மக்களுக்கெல்லாம் புளிக்காம தயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி.
இதுக்கு காரணம் என்னன்றீங்க? இப்ப என்ன புண்ணியத்துக்கு விரும்பி இவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் அவர்? ஒண்ணும் கிடையாது, அன்பு. அந்த சொல்ல கொதிக்கதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம்னு பாரதி. அந்த இந்த சோறு படுத்தும் பாடு, அதனால் ஒரு மனிதன் அடையக்கூடிய அவமானம், அது கிடைக்காமல் போவதால் தான் மலினப்பட்டு அவன் செய்யக்கூடிய தவறுகள், இதெல்லாம் அறிந்தவர்கள் தான் அன்பு மேலிட்டு அதற்கு தீர்வாக தன்னால் என்ன இயலுமோ எப்பொழுதும் செய்து வந்தார்கள். அதனால அன்னதானம் செய்ததற்கு காரணம் அந்த அன்பு, மனித நேயம். அந்த அன்பிலிருந்து அந்த சிவன் சிவமாகி இருப்பார் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்படி செய்கிறது அன்பு. இப்படி எத்தனையோ மாறுதல்களை மனதிற்கு தருகிறது, மனிதனுக்கு ஏற்றம் தருகிறது. எது தெளிவற்ற உயிரை தெளிவுள்ள சிவமாக்குகிறது? அப்படியான அன்புதானே. தெளிவற்ற உயிரை தெளிவுள்ள சிவமாக ஆக்குவது எது? அன்பு. சரி, அப்ப எல்லாமே சிவம் என்றால் அன்பு மட்டும் என்னவா? கல்லு சிவம், மண்ணு சிவம், கடல் சிவம், மலை சிவம் எல்லாம் சொல்றோம். அப்ப அன்பு மட்டும் என்னவா? அப்போ எப்படி முடியுது பாருங்க. தெளியாத உயிரும் அதை தெளிவுக்கும் அன்பும் தெளிவும் ஒன்றேதான். எனவே அன்பே சிவம். தெளியாத உயிரும் அந்த தெளியாத உயிரை தெளிவுக்கும் அன்பும் அந்த தெளிவும் ஒன்றேதான். அந்த அன்பே சிவம் என்பது திருமூலருடைய வாக்கு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்றார். யாரு? வள்ளலாருடைய பாட்டு திருவருட்பால. மலை எங்கேயாவது பிடியில அகப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மண்ணை பிடிக்கலாம், ஒரு சின்ன கல்ல எடுக்கலாம், மலை கையில வசப்படுமா? முடியுங்கிறார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேனா தோதாக உட்கார்ந்து இருக்கிறது. தோதாக அந்த மலை உட்கார்ந்து கொள்ளும். மாமலையாக இறைவன் அன்பு இருக்கின்ற காரணத்தால் நமக்கு தோதாக நாம் புரிந்து கொள்ளும் வடிவில், புரிந்து கொள்ளும் அளவில் வசப்படுவாங்க இல்லையா? ஒரே மின்சாரம் இங்க ஒரு இடத்துல ஒலி பெருக்கியா இருக்கும், இன்னொரு இடத்துல ஒளி பெருக்கியா இருக்கும் இல்லையா? இன்னொரு இடத்துல மின்விசிறியாக சொல்லும். அந்தந்த வடிவத்தின் தன்மை, தரம், இயல்பு, தாங்கிக் கொள்ளும் சக்திக்கு ஏற்ப அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு. ரமண மகர்ஷி சிறு வயதிலேயே அவருக்கு உடம்பு ஆடி போச்சு. அப்போ குற்றேவல் குஞ்சு சுவாமிகள் அவரிடம் கேட்கிறார். அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த குற்றேவல் குஞ்சு சுவாமிகள் என்பவர் அவரிடம் கேட்கிறார், பகவானே, உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே ஏன் இப்படி உடம்பு ஆடி போச்சு அப்படின்னு கேட்க அவர் பதில் சொல்றாரா, நான் என்னடா செய்யறது, குடிசைக்குள்ள யானை புகுந்துருத்துனார். எப்பேற்பட்ட பதில் பாருங்க. அது மாதிரி அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே நமக்கு வசமாக வாய்ப்பாக அது அமர்கிறது. அன்பெனும் குடில் புகும் அரசே, அரசன் குடிலுக்குள்ள போவான், அரசன் அரண்மனைக்கு தானே போவான். ஆனா இந்த குடிலை விரும்பி வருகிறானா, இந்த சின்ன குடிசையை விரும்பி வருகிறானாம் சிவனாகிய அரசன். ஏன்னா அது அன்பால் வேயப்பட்ட குடிலாக இருப்பதால். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பு என்னும் வலைக்கு உட்படு பரம்பொருளேங்கிறார். ஏன்னா பாருங்க, வேற எந்த வலையிலும் விழமாட்டான் சிவன், வசமாக வாட்டான் இல்லையா? என்ன வந்தனை செய்தாலும் அவன் வக்கனை மாற்றிக்கொள்ளான். அப்படி இருக்கக்கூடியவன் அன்பு என்கின்ற வலைக்கு வசப்பட்டு நிற்கிறான். அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளேங்கிற. அன்பு என்னும் கரத்து அமர் அமுதேங்கிறார் பாருங்க. அன்பு என்னும் கரத்து அமர் அமுதே. அன்பே சிவம் என்கின்ற வாக்கியத்துக்கு என்னென்ன விளக்கம் நமக்கு திருமூலருக்கு பிறகு வந்தவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பாருங்க. அன்பு என்னும் கரத்து அமர் அமுதேங்கிறார். கபாலன் தயாளன், கபாலன் தான் ஆனால் தயாளன், கனல் மின்னும் சூலன், அருள் தேடும் கைக்கொள் அமர்கின்ற பாலன். அப்படி நிக்கிறான் இல்லையா? அன்பு என்னும் கரத்து அமர் அமுதே, அன்பு என்னும் கடத்துள் அடங்கிடும் கடலேகிறார். கடம்னா பானை, பானைக்குள்ள கடல் அடங்குமா? ஒடுங்குதே, தன்னை ஒடுக்கிக் கொள்கிறதே அப்படின்னு. காவிரி அகத்தினுடைய கமண்டலத்தில் அடங்கியதல்லவா? காவிரி கவிழ்த்த கமண்டலம். அதனால் அது கடலை குடித்த தமர்க்களம், கடலை துளியாக்கி அகத்தியன் குடித்தார். காவிரி கவிழ்த்த கமண்டலம், அது கடலை குடித்த தமர்க்களம். பூவீரியச் செய்யும் வழிக்கரம், அதில் புயலே துயிலும் அதிசயம். இவை யாவையும் சிவனின் அருள்மயமே, ஒரு தேவையில்லாதவன் களிநடமே. இதில் ஜனனமும் மரணமும் மங்களமே, அதில் இன்பமும் துன்பமும் சங்கமமே. அவன் அழுத்தும் பதத்தில் எனது விதி, நின் ரசைந்த பதத்தில் எனது கதி. முழுக்க முழுக்க மூச்சில் கலந்து எனக்கு நுழைந்து வளர்ந்து விரிந்து வெடிக்க வெடிக்க இனிக்கும் நெருப்பில் விழுந்து மறைவதே சிவகதி. இந்த சிவகதிக்கு நம்முடைய அன்பு, மனதில் இருக்கக்கூடிய அன்பு நம்மை இட்டு செல்லும். அன்பு என்னும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பு என்னும் அணுவுள் அமைந்த பேரொளியேகிறார். இங்கேதான் வைக்கிறார் திருமூலருக்கு விளக்கம் வள்ளலார் நமக்கு தருகிறார்.
அன்பு எனும் அணுவுள் அமைந்த பேரொளியே என்கிறார். பேரொளி யாரு? சிவன். அணு எங்க இருக்கு? இங்க இருக்கு.